Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஜிபி vlog. டுடே வந்து ஹெல்த்தியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டியான பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்ய போறத பார்க்க போறோம். இப்போ நான் 2 பீட்ரூட் எடுத்துர்க்கேன். நல்லா தோல் சீவிட்டு ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துட்டேங்க. நல்லா தேங்காய் அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் பால் மட்டும் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துர்க்கேன் நான். ஸோ இதுதான் பீட்ரூட் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள். இந்த 3 மட்டும் தான். ஸோ இப்போது பீட்ரூட் ஸ்லைஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மை போல் அரைச்சிக்கலாம். எல்லா பீசஸும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போது ஆஃப் டம்ளர் மட்டும் ஆஃப் கிளாஸ் தண்ணி மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆஃப் கிளாஸ் தண்ணி போதும், ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். நல்ல மை போல் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச விழுதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக தெரியாது, ஏன்னா நான் ஆஃப் கிளாஸ் தண்ணி விட்டு அரைச்சதால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சா ரொம்ப லிக்விடாக இருக்கும். அதனால தான் கம்மியாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்ச இந்த பீட்ரூட் ஜூஸில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது சுகர் கொஞ்சம் கரையணும்ல, டைக்ளூஸ் ஆகணும்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு 2 டைம்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணாலே நல்லா கரைஞ்சிடும் அது வந்து. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், இது சேர்த்துக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன், நிறைய சேர்க்க வேண்டாம். அதனால் ரொம்ப தேங்காய் பால் சேர்த்தா திகட்டும், அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். யூஸ்வலாக நார்மல் மில்க் தான் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க இதோட. ஸோ இது தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக கொடுக்கும். இது வாரத்துக்கு இந்த ஜூஸை 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் எடுத்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் க்ளோ ஆகும், ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும், நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி நார்மல் மில்க் சேர்க்குறதால நல்லா டேஸ்ட் இருக்கும், ஹெல்த்தி. இந்த தேங்காய் பால் சேர்க்கறதால மோஷன் ப்ராப்ளமும் கிளியர் ஆகும், ஸ்டொமக் வாஷ் அவுட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டு, ஹெல்த்தி வேறு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின் நல்லா நேச்சுரலாகவே கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. தேங்காய் பால் சேர்க்குறதா ஸ்டொமக்குக்கு ரொம்ப நல்லது. இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.